கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஏஞ்சல் ப்ரீடிங் செட்டப் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து ஒரு கோன் கொடுத்துருந்தோம். அந்த கோன் வந்து நம்ம சர்ப்ரைசிங்கா வந்துட்டு ஏஞ்சல் வந்து அந்த கோனில் வந்து முட்டை வச்சிருச்சு. முட்டை வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம கோனை வந்து செப்பரேட்டாக மாற்றி வைக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம பேபி ஏஞ்சல்லாம் விட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஞாபகம் இருக்கா? அந்த டேங்க் வந்து இப்போ சும்மா தான் இருக்குது. ஸோ அந்த டேங்க்கில் வந்து இந்த கோனை வந்து நான் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம போனோன்னு பண்ண தப்ப இந்த வட்டம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டம் முன்னக்கூட்டியே மெத்திலின் ப்ளூ ஊற்றிட்டேன். இது வந்து என்ன அப்படி செய்யும் அப்படின்னா, ஃபங்கஸ் ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி இருந்துமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபங்கஸ் வரத்தான் செய்யும். அதை வந்து நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணி வந்து ஃபங்கஸை வந்துட்டு வெளியேற்றிடணும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு 2-3 நத்தை வேறு இருந்துச்சு. அந்த நத்தை வேறு நான் எடுத்து கையை வச்சு பிடிச்சி தூக்கி எரிஞ்சிட்டேன். இது வந்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மீன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வால்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த மீன்லாம் வந்துட்டு குட்டியிலேருந்து பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலுமே இது வந்து அந்த ஸ்டிக்லேயே தான் ஒட்டி நிற்கும். கொஞ்ச நாள் ஆகும் இது வந்து ஃப்ரீ ஃப்ளை ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இது வந்து ஃப்ரீ ஃப்ளை ஆகும். ஃப்ரீ ஃப்ளை ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட குட்டியை இந்த வட்டம் நம்ம காப்பாற்றிட்டோம். இந்த டேங்க் நான் சூஸ் பண்ணுறப்ப ஒரு சைடில் பாசம் இருக்கிற தொட்டியாக தான் நான் சூஸ் பண்ணேன். அப்போ தான் வந்து இது வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது குட்டி ஃபுல்லாக போய் அந்த பாசில் தான் ஃபீட் ஆகுது. இதை எப்படி நம்ம வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.